அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அல்லாஹ் சொல் பேச்ச கேட்டிருக்கலாமே, நபிகள் நாயகம் சொன்னதன்படி நாங்கள் நடந்திருக்கலாமே. அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோம். இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா, எங்களில் உள்ள தலைவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். முன்னோர் என்று சொல்லி அவர்களின் பாதையை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள், அதை கேட்டு நடந்தோம். இது மார்க்கத்தில் இருக்கா இல்லையா என்பதை சிந்திக்கவில்லை, குர்ஆன்ல இருக்கா என்பதை பார்க்கவில்லை, நபிகள் நாயகம் இதை சொல்லி தந்தார்களா இல்லையா என்பதை சிந்திக்கவில்லை. முன்னோர்கள் சொன்னார்கள் என்றார்கள், நாம் ஏற்றுக்கொண்டு நடந்தோம். பெரியார்களின் பெயரால் சொன்னார்கள், அதை நாம் ஏற்றுக்கொண்டு நடந்தோம். அவர்கள் நம்மை வழிகெடுத்து விட்டார்களே, அவர்களின் பின்னால் சென்றதின் விளைவு இன்றைக்கு நாங்கள் நரகத்தில் விழுந்து கிடக்கிறோமே என்று புலம்புவார்களாம். இந்த ஒரு வசனம் நமக்கு போதுமானது. எது சத்தியம் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு மூமினுக்கு இந்த ஒரு வசனத்தை தாண்டி வேறு கருத்துக்கள், வேறு அறிவுரைகள், பல மணி நேர பேச்சுக்கள் தேவையில்லை. சத்தியம் எது? அல்லாஹ் என்ன சொன்னா அதான் சத்தியம், நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் அது சத்தியம். அல்லாஹ் ரசூல் சொல்லாத இந்த உலகத்தில் வேறு யார் சொல்லியிருந்தாலும், எப்பேற்பட்ட மகான் சொன்னாலும், எப்பேற்பட்ட பெரியார் சொன்னாலும், எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர் சொல்லியிருந்தாலும், அல்லாஹ் ரசூல் சொல்லாவிட்டால் அது சத்தியம் அல்ல. அந்த கருத்து வழிகேடு, நாளை மறுமையில் நரக படுகொலியில் தள்ளக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய விளைவு அதில் இருக்கிறது. இதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில எது சத்தியம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் வெவ்வேறு மாறுபட்ட கொள்கைகளை இஸ்லாத்தின் பெயரால் மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் நாங்கள் சொல்வதுதான் சத்தியம் என்று சொல்லி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். தர்கா இஸ்லாத்தில் உள்ளது என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். தர்காவை நோக்கி மக்களை அழைக்கிறார்கள். தர்காவிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று இன்னொரு சாரார் சொல்கிறார்கள். இரண்டு பேருமே நாங்கள் சத்தியத்தை சொல்கிறோம் என்பதாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்றாங்க. மௌலுது இஸ்லாத்தில் உள்ளதுதான், வெறுமனே நபிகள் நாயகத்தை நாம் புகழத்தான் செய்கிறோம், ஆகவே மௌலுதுகள் ஓதலாம், மீலாது விழாக்கள் கொண்டாடலாம், அதெல்லாம் தப்பில்லை என்று ஒரு சாரார் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க. இன்னொரு சாரார் இல்லை, மௌலுதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, மௌலுதுகளில் நபிகள் நாயகத்தை புகழ்வதை தாண்டி அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தான தனித்துவமான பண்புகள், ஆற்றல்களை நபிகள் நாயகத்திற்கு இருப்பதாக சொல்லி அதில் புகழப்படுகிறது. வரம்பு மீறி நபிகள் நாயகம் அதில் புகழப்படுகிறார்கள். இணை வைப்பு வாசகங்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே மௌலுதுகள் ஓதக்கூடாது, மீலாது விழாக்கள் கொண்டாடக்கூடாது, அது இஸ்லாத்தில் இல்லை என்று ஒரு சாரார் பிரச்சாரம் பண்றாங்க. இப்போ மாறுபட்ட பல்வேறு கொள்கை கோட்பாடுகள் இஸ்லாத்தின் பேரால் மக்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது. தாயத்து உண்டு என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். பள்ளிவாசல்ல இமாம்களாக இருப்பவர்களே தாயத்தை கட்டி விடுகிறார்கள். கேட்டா இது இஸ்லாத்தில் இருக்கு, தப்பில்லை என்கிறார்கள். இன்னொரு சாரார் தாயத்து கட்டக்கூடாது, அது இணை வைப்பு என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இவ்வாறே ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தட்டு தகடு தாயத்து என்று எல்லா விதமான காரியங்கள்லையும் மக்கள் மத்தியில மாறுபட்ட பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுகிறது. இதுல மக்களுக்குள்ள பிரச்சனை என்ன? ஒரு சாரார் கூடும் என்கிறார்கள், அதே விஷயத்தை இன்னொரு சாரார் கூடாது என்கிறார்கள். இருவருமே நாங்கள் சொல்வதுதான் சத்தியம் என்கிறார்கள். சாமானிய மக்கள் எது சத்தியம் என்று தேட வேண்டிய, முடிவு செய்ய வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதுல எது சத்தியம், உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தில் எது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரை இந்த உலகத்திலே ஏராளமான பொருட்களை வாங்குகிறார்கள், பல்வேறு காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஒவ்வொன்றையும் சிந்தித்து ஒன்றுக்கு பலமுறை விசாரித்து இது சரியா, இது சரிதானா, உண்மைதானா என்று ஆராய்ந்துதான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு செய்கிறார்கள். அற்பமான விஷயங்களிலிருந்து பெருமளவுக்கு பொருளாதாரத்தை செலவு செய்து முடிக்கின்ற காரியம் வரையிலையும் அனைத்திலையும் மனிதர்கள் விசாரணை செய்யாமல், அதை பகுத்து ஆராயாமல் எந்த காரியத்திலையும் மனிதர்கள் இறங்குவது கிடையாது. கடை வீதிக்கு செல்கிறோம், நமக்கு தேவையான ஆடையை வாங்குவதற்காக ஜவுளி கடைக்கு போறோம். ஒரு ஆண் தனக்கு தேவையான ஆடை சட்டையை வாங்குகிறார், ஒரு பெண் தனக்கு தேவையான சேலையை வாங்குகிறார்.
கடைக்காரர் எடுத்து எந்த பொருளை தூக்கி வீசுகிறாரோ அதை வாங்கிட்டு வந்துருவோமா? ஒரு சட்டை வேணும்னு கேட்கிறோம், ஒரு சட்டையை தூக்கி வீசுறார், அந்த கொண்டாங்க எவ்வளவு? 1000 ரூபாங்கிறார். அப்படியா? கண்ணை மூடிட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருவோமா? ஒன்றுக்கு பல முறை அந்த சட்டையை நாம் பரிசோதித்து பார்க்கிறோம். இது சரியான பொருள் தானா, தரமானது தானா, அவர்கள் சொல்லக்கூடிய விலைக்கு இது உகந்ததா, அவர்கள் சொல்லக்கூடிய விலைக்கு இது ஏற்றதா என்றெல்லாம் பலவாறாக நாம் வாங்கக்கூடிய ஆடையை கூட பரிசோதித்து பார்த்துதான் வாங்குகிறோம். எந்த கடையில போய் பொருளை வாங்க வேண்டும் என்பதற்கே பல கடைகளை சிந்திக்கிறோம், விசாரிக்கிறோம். இந்த கடையில் விலை குறைவா, அந்த கடையில் விலை குறைவா, மளிகை பொருட்களை எந்த கடையில நாம விலை குறைவாக வாங்கலாம், ஆடைகளை எந்த கடையில் விலை குறைவாக வாங்கலாம். ஒரு செல்போன் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தால் கூட கண்ணுக்கு படக்கூடிய செல்போனை இவர் வாங்குறது இல்லை, 10 பேர்ட்ட விசாரிப்பார். இவர் 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் போன் வாங்க போறாருன்னா அதை 10 பேர்ட்ட விசாரிப்பார். செல்போன் வாங்க போறேன்னு சொல்லி 10 மாசமா இருக்கும், விசாரிச்சுக்கிட்டே இருப்பார். எந்த போன்ல மெமரி கூடுதலா இருக்கு, இந்த கம்பெனி போன் நல்லா இருக்குமா, அந்த கம்பெனி போன் நல்லா இருக்குமா, கேமராவெல்லாம் நல்ல பிரைட்டா எடுக்குமா. இவரும் பெரிய ஒளிப்பதிவாளர் மாதிரியும் ஊர் ஊரா போய் போட்டோ எடுக்க போறாரு. காடுகளுக்கு போய் அமேசான் காட்டுல போய் அங்குள்ள விலங்குகளில இவர் போட்டோ எடுக்கிற மாதிரி போட்டோலாம் கரெக்டா இருக்குமா, கிளாரிட்டியா இருக்குமா. அந்த செல்ஃபி எடுக்கிறது தான் முன்னால சொன்னாங்கல்ல, பல்லு தைக்கிறது செல்ஃபி எடுக்கிறதுக்கு போட்டோ எப்படி இருந்தா என்ன, அதுக்கு என்ன கேமரா சரியாக இருக்குமா, மெமரி எவ்வளவு இருக்கும். பெரிய எக்ஸாமுக்கு தயாராகிறார்ல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகிறாரு, செல்போன்ல நிறைய மெமரி இருந்தா தான் படிக்க முடியும். அதுக்கா மெமரி கேட்கிறாரு. அப்ப மெமரி கூடுதலாக இருக்குமா என்று பலவாரா விசாரிக்கிறார். 2 மாசம் ஆன்லைன்ல செக் பண்ணுவார், நண்பர்கள்ட்ட விசாரிப்பார், அக்கம் பக்கத்து கடைகள்கிட்ட போய் கேட்பார், சல்லடை போட்டு விசாரித்து முடிவு அதற்கு பிறகுதான் இந்த செல்போன் தான் கரெக்ட், இதுதான் தரமானது, இதுதான் விலை குறைவானது, இதுதான் இந்த பொருளுக்கு சொல்லப்படுகிற விலை பொருத்தமானது ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்யாமல் மனிதர்கள் எந்த காரியத்திலையும் ஈடுபடுவது கிடையாது. டீ குடிக்கிறதா இருந்தா கூட ஆய்வு செய்யாமலே டீ குடிக்கிறாரு. ஒரு முறை தெரியாமல் ஒரு கடையில் டீ குடித்து அந்த கடையில் டீ நன்றாக இல்லை என்றால் கடையை மாற்றி விடுவார். அந்த கடையில் டீ நல்லா இல்லை, அங்க போகக்கூடாது, பச்சை தண்ணி மாதிரி டீ தர்றாங்க, அந்த கடையில போய் குடிச்சு பார்ப்போம்னு கடையை மாற்றிக்கொண்டே இருக்கிறாரா இல்லையா? அப்ப எந்த பொருள் தரமாக இருக்கிறது என்பதையே மனிதர்கள் சிந்தித்து பகுத்து ஆராய்ந்துதான் ஒவ்வொரு காரியத்திலையும் ஈடுபடுகிறார்கள். இந்த விழிப்புணர்வு மார்க்க விஷயத்தில் இருக்கணும். யார் சத்தியம் என்று எதை சொன்னாலும், மார்க்கத்தின் பெயரால் யார் எதை சொன்னாலும் கேட்டுவிட்டு தலையாட்டி விட்டு செல்லக்கூடாது. ஒரு முஸ்லிம் இடத்திலே மார்க்க ரீதியான விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய விழிப்புணர்வு முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறான். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஷிர் இபாத், நபியே எம்முடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட அடியார்கள்? அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், அவர்கள் பல கருத்துக்களையும் கேட்பார்கள், ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அதில் அழகிய கருத்துக்களையே பின்பற்றுவார்கள். பல்வேறு கருத்துக்களை கேட்டு இதில் எது சரி, இதில் எது சத்தியம், எது அசத்தியம் என்று பிரித்து பார்த்து சத்தியத்தை பின்பற்றுவார்கள், அழகிய கருத்துக்களை பின்பற்றுவார்கள். இப்படிப்பட்ட விழிப்புணர்வு மிக்க என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்ப அந்த விழிப்புணர்வு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியிலே மார்க்கத்தின் பெயரால் பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசப்பட்டாலும் அதை பகுத்து பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை முஸ்லிம்களிடத்தில் கண்டிப்பாக இருக்கும். பிரித்து பார்க்க முடியும். எல்லாமும் சத்தியமாக இருக்காது. தர்கா இஸ்லாத்திலே இருக்கிறது என்று சொல்வதும், இஸ்லாத்திற்கும் தர்காவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்வதும் ரெண்டுமே சரிதான் என்று சொல்ல முடியாது. தட்டு தகடு தாயத்து கூடுமா என்றால் கூடும், கூடாது, ரெண்டு கருத்தும் இஸ்லாமாக இருக்காது, சத்தியமா இருக்காது. அப்ப நமக்கு சொல்லப்படக்கூடிய கருத்துக்களில் ஒன்றுதான் சத்தியமாக இருக்கும், மற்றவைகள் அசத்தியமாக இருக்கும். எது சத்தியம் என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மார்க்கத்தின் பெயரால் நமக்கு சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள்ல சத்தியத்தை நாம் எப்படி பிரித்து பார்ப்பது, எது சத்தியம் என்கிற முடிவிற்கு வருவது, அது பெரிய குழம்பக்கூடிய அவசியம் எல்லாம் இல்லை. அந்த நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை விட்டு செல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எது சத்தியம் என்கிற முடிவை எடுப்பதற்கு மிக தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தந்து விட்டான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான்,
இப்ப சத்தியம்னா எப்படி முடிவு பண்ணுவோம்? நாம் அனைவரும் மறுமையை நம்பி இருக்கிறோம். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை நாம் நம்புகிறோம். அது மறுமையில வெற்றி பெறுவதைத்தான் உண்மையான வெற்றி என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நம்ம அனைவரிடத்திலுமே இருக்கிறது. சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். நரகிற்கு சென்று விடக் கூடாது என்று நாம் அச்சம் கொள்கிறோம். அப்ப இந்த மறுமை நம்பிக்கையின் அடிப்படையில் குர்ஆன்ல நீங்க பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார், நாளை மறுமை நாள்ல சில மக்கள் புலம்புவார்கள். அவர்கள் புலம்பக்கூடிய புலம்பல்களில் இருந்து இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களில் எது சத்தியம் என்கிற ஒரு தெளிவை மிக மிக சாதாரணமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்படி புலம்புவதாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அநியாயக்காரன் நாளை மறுமை நாளில் தம்முடைய கையை கடிந்து கொள்வான். யகூலு அவன் கூறுவான், யா லைத்தனி இத்தஹதுது மஅர் ரசூலி சபீலா, இந்த தூதரின் வழியை நான் தேர்வு செய்திருக்க கூடாதா என்று சொல்லுவான். இந்த ஒரு வசனம் போதும். அல்லாஹ் சொல்லித் தருகிறான், மறுமை நாள்ல சில அடியார்கள் புலம்புவார்கள், தம் கைகளை தாங்களே கடித்துக் கொள்வார்கள், கடிந்து கொண்டே சொல்வார்களாம், யா லைத்தனி இத்தஹதுது மஅர் ரசூலி சபீலா, இந்த தூதரின் வழியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியை நான் பின்பற்றி இருக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹ் சொன்ன வழியை பின்பற்றாமல் போய்விட்டேனே, வேறு யார் யாரெல்லாமோ எதையெல்லாமோ மார்க்கத்தின் பெயரால் சொன்னதை நான் பின்பற்றி விட்டேனே, நபியினுடைய வழியை என் வழியாக நான் தேர்வு செய்திருந்தால் மறுமையில் எனக்கு இந்த புலம்பக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காதே என்று சொல்வார்களாம். அப்ப மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால் சத்தியத்தை நாம் தேர்வு செய்வதற்குரிய வழிமுறை என்ன? நபிகள் நாயகம் மார்க்கத்தின் பெயரால் நமக்கு எதை சொன்னார்களோ அதுதான் சத்தியம். ரசூலுல்லாஹ் நமக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறார்களா, அது இஸ்லாத்தில் உள்ளது. நபிகள் நாயகம் நமக்கு ஒன்றை கற்பித்து தந்திருக்கிறார்களா, அதுதான் சத்தியம். நபிகள் நாயகம் நமக்கு சொன்னதுக்கு மாத்தமா அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயங்களை யார் சொல்லியிருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இமாம்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொன்னது சத்தியமாக ஆகாது, அது அசத்தியமாகத்தான் கருதப்படும். மார்க்கத்தின் பெயரால் பெரியார்களோ இமாம்களோ முன்னோர்களோ மார்க்கத்தின் பெயரால் ஒரு கருத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதைத்தான் எடுத்து சொல்லணும். யாரா இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே இறைவனின் தூதர். அல்லாஹ்வால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட இறை தூதர் யாரு? இந்த உம்மத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபிகள் நாயகத்தை தான் நாம் அனைவரும் உயிரை விட மேலாக நேசிக்கிறோம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகத்திற்கு இறை கட்டளைகள் வரும். அந்த இறை கட்டளைகளை நபிகள் நாயகம் மக்களுக்கு சொல்வார்கள். அதைத்தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும், அதைத்தான் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் சத்தியம், அது மட்டும்தான் சத்தியமே தவிர முன்னோர்களின் கருத்தோ இமாம்களின் கருத்தோ பெரியார்களின் கருத்தோ சத்தியமாக. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக உடைத்து சொல்கிறான், யௌம துகல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார், அந்நாளில் சில முகங்கள் நரகில் புரட்டப்படும். நரகத்தில் இருப்பாங்க, நரகவாதிகள் புலம்புறாங்க. அவர்கள் புலம்பக்கூடிய மறுமை நாளில் இனிமேதான் புலம்ப போறாங்க. அல்லாஹ் இனிமேதான் யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் என்பதை முடிவு செய்ய இருக்கிறான். அந்த முடிவு செய்து நரகத்திற்கு போனதற்கு பிறகு புலம்புவார்கள். அன்றைக்கு அவர்கள் புலம்ப வேண்டிய புலம்பலை திருக்குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லிவிட்டான், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. இதுபோன்று மறுமை நாளில் நரகத்தில் வந்து விழுந்து புலம்பி தவிக்காதீர்கள், இப்போதே நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்பதற்குண்டான அறிவுரையாக கண்டிப்பாக எச்சரிக்கையாக அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான். என்ன சொல்வாங்களாம் அவர்கள்? நரகத்தில் புரட்டப்படும் போது நரக நெருப்பில் அவர்கள் விழுந்து செத்து கொண்டிருப்பார்கள், வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் சொல்வார்கள், யகூலுன யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூல், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? அல்லாஹ் சொல் பேச்ச கேட்டிருக்கலாமே, நபிகள் நாயகம் சொன்னதன்படி நாங்கள் நடந்திருக்கலாமே, அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோம். இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா, எங்களில் உள்ள தலைவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். முன்னோர் என்று சொல்லி அவர்களின் பாதையை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள், அதை கேட்டு நடந்தோம். இது மார்க்கத்தில் இருக்கா இல்லையா என்பதை சிந்திக்கவில்லை, குர்ஆன்ல இருக்கா என்பதை பார்க்கவில்லை, நபிகள் நாயகம் இதை சொல்லி தந்தார்களா இல்லையா என்பதை சிந்திக்கவில்லை. முன்னோர்கள் சொன்னார்கள் என்றார்கள், நாம் ஏற்றுக்கொண்டு நடந்தோம். பெரியார்களின் பெயரால் சொன்னார்கள், அதை நாம் ஏற்றுக்கொண்டு நடந்தோம்.
ஃபஅதல்லுன ஸபீல், அவர்கள் நம்மை வழிகெடுத்து விட்டார்களே, அவர்களின் பின்னால் சென்றதின் விளைவு இன்றைக்கு நாங்கள் நரகத்தில் விழுந்து கிடக்கிறோமே என்று புலம்புவார்களாம். இந்த ஒரு வசனம் நமக்கு போதுமானது. எது சத்தியம் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு மூமினுக்கு இந்த ஒரு வசனத்தை தாண்டி வேறு கருத்துக்கள், வேறு அறிவுரைகள், பல மணி நேர பேச்சுக்கள் தேவையில்லை. சத்தியம் எது? அல்லாஹ் என்ன சொன்னா அதான் சத்தியம். நபி அல்லாஹ்வும் என்ன சொன்னார்கள் அது சத்தியம். அல்லாஹ் ரசூல் சொல்லாத இந்த உலகத்தில் வேறு யார் சொல்லியிருந்தாலும், எப்பேற்பட்ட மகான் சொன்னாலும், எப்பேற்பட்ட பெரியார் சொன்னாலும், எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர் சொல்லியிருந்தாலும், அல்லாஹ் ரசூல் சொல்லாவிட்டால் அது சத்தியம் அல்ல. அந்த கருத்து வழிகேடு, நாளை மறுமையில் நரக படுகொலியில் தள்ளக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய விளைவு அதில் இருக்கிறது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்படி முஸ்லிம் சமூகம் முடிவுக்கு வந்துருச்சுன்னா, திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில் தங்கள் முடிவுகளை எடுத்துக் கொள்வார்களே, ஆனால் ஒன்னொன்னையும் பார்த்து விடலாமா இல்லையா? இன்றைக்கு மார்க்கத்தின் பேரால் என்னென்ன அனாச்சாரங்கள்லாம் இருக்கு. தர்காவை கட்டி வைத்துக் கொண்டு ஒரு மனிதனுடைய அடக்கஸ்தலம் மகான் என்று சொல்லி அவருக்கு சமாதி எழுப்பி அதை வழிபாடு செய்யறாங்க. தர்காவை சுத்தி சுத்தி வர்றாங்க, அதுல விளக்கு ஏத்துகிறார்கள். தர்காவின் பேரால் ஒரு கந்தூரி என்று கொண்டாடுகிறார்கள், கொடியேற்றுகிறார்கள், அந்த கொடியை தொட்டு முத்தமிடுகிறார்கள். யானை ஊர்வலம், இப்ப யானை கிடைக்கிறது இல்லை, அதனால ஆட்டோ ஊர்வலமா மாறிடுச்சு பல ஊர்ல. முன்னாடிலாம் 2 யானை வரும், ஒரு யானையை வச்சாலே பாதுகாப்பு துறையிலிருந்து வனவிலங்கு ஆட்கள்லாம் வந்துடுறாங்க, எங்கடா உங்களுக்கு எப்படி இந்த யானை கிடைச்சிச்சுன்னு. பல தர்காவில் யானைக்கு தீனி போட முடியல. ஒரு காலத்தில் யானையை கூட்டு போனோம்னா பின்னால் அவ்வளோ பெரிய கூட்டம் போகும். யானையை பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் போவாங்க. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஊருமே அந்த யானைக்கு பின்னால தான் சென்று கொண்டிருப்பார்கள். அது போக யானை சாணம் போட்டுக்கிட்டே போகுமா, வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு, அந்த யானை போட்ட சாணியை போய் மிதி, அப்பதான் உனக்கு படிப்பு வரும். அதை படிச்சு எவன் விஞ்ஞானி ஆக போறான்? அதுல படிப்பை நமக்கு தரக்கூடிய என்ன அம்சம் அதுல இருக்கு? யானை போடக்கூடிய சாணியில படிப்பை தரக்கூடிய அம்சம் ஏதாவது இருக்கா? இந்த அளவுக்கு மார்க்க அறிவே இல்லாமல் மக்கள் மத்தியில் யானையை வைத்து ஊர்வலம், யானை இல்லாதனால ஆட்டோவை வைத்துக் கொண்டு ஊர்வலம் செல்கிறார்கள். அப்ப இந்த தர்காவை மையப்படுத்தி இஸ்லாத்தில் இல்லாத பல அனாச்சாரங்களை செய்கிறார்கள் அல்லவா, எல்லாமே இஸ்லாம்ங்கிறாங்க. இப்ப நம்ம முடிவு பண்ண வேண்டியது என்ன? அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துட்டான். தர்கா என்பது குர்ஆன்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கா? இறந்தவருடைய சமாதிக்கு மேலே கட்டடம் கட்டுவதை குர்ஆன் நமக்கு அனுமதிக்கிறதா? நபி அல்லாஹ்வும் சொன்னாங்களா? இப்படி பார்த்துட்டா முடிஞ்சு போச்சே. சத்தியமா அசத்தியமாங்கிறத மிக தெளிவா புரிந்து கொள்ளலாமே. இதற்கு பெரிய மார்க்க ஆய்வாளராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லையே. ஒரு மனிதர் இறந்து விட்டால் அடக்கம் செய்ய வேண்டும். அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அவருடைய சமாதிக்கு மேல கட்டடம் எழுப்பலாமா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, கட்டடம் எழுப்பக்கூடாது. ஏன் கபரை கூட தரைக்கு மேல நீங்கள் எழுப்பி விடாதீர்கள். என்னுடைய கபரை விழா கொண்டாடும் இடமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். இறந்தவர்களின் சமாதியை வைத்துக் கொண்டு விழா கொண்டாடக்கூடிய இடமாக நீங்கள் அதை ஆக்கி விடாதீர்கள். எவ்வளவு விஷயங்களை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக. காரணம் என்ன? இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜித், அவர்கள் தங்களது நபிமார்களின் அடக்கஸ்தலத்தை வணங்கும் இடமாக மாற்றிவிட்டார்கள். தர்காவில் போய் வணங்கினாங்க. யாருக்கு? நபிமார்களுக்கு. அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு நபிமார்கள் அனுப்புவான்ல, ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். நபிமார்களின் வரிசையில் இறுதியாக முத்திரையாக நபி நாயகத்தை அல்லாஹ் தேர்வு செய்து அனுப்பினான். அப்ப முந்தைய சமுதாயங்கள்ல அவர்களுக்கு மார்க்கம் சொல்வதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் இருந்த வரையிலையும் அவர்கள் சொன்ன சொல் பேச்சை கேட்டு நடந்தார்கள். அந்த இறை தூதர்கள் மரணித்ததற்கு பிறகு அவங்களை அடக்கம் பண்ணி அதுக்கு மேல ஒரு கட்டடத்தை எழுப்பி அதுல வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். அங்கே அவர்களிடத்தில் போய் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதைத்தான் நபி நாயகம் கண்டிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. காரணம் என்ன? நபிமார்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களின் அடக்கஸ்தலத்தை வணங்கும் இடமாக மாற்றிவிட்டார்கள். இது இறைவனின் சாபத்திற்குரிய செயல் என்று நபி நாயகம் சொல்கிறார்கள். நபிமார்களுக்கு சமாதி கட்டக்கூடாது, தர்கா கட்டக்கூடாது, அங்க போய் பிரார்த்தனை செய்யக்கூடாது, அதை வணங்கும் இடமாக மாற்றக்கூடாது என்றால் இன்றைக்குள்ள தர்காக்களின் நிலை என்ன? அங்க அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்கள் நபிமார்களா? இவங்க மகான் என்று சொல்கிறார்களே, உண்மையிலே மகான்களா? நமக்கு தெரியுமா? அங்க யார் அடக்கம்? பொட்டல் புதுல எந்த மகான் இருக்கிறாரு? யானை தான் இருக்கு.
கேரளாவில் இன்னும் எத்தனையோ பல தர்காக்கள் இருக்கிறது, தமிழகம் எங்கும் பல தர்காக்கள் இருக்கிறது. அந்த தர்காக்களுக்குள்ள எல்லாம் எந்த விதமான மனிதரும் கிடையாது. வெறும் ஒரு கட்டடத்தை எழுப்பிவிட்டு அங்கே மகான் இருக்கிறார் என்பதாக சொல்லி அதை வணங்கும் இடமாக மாற்றுகிறார்கள். இந்த கலாச்சாரத்தை மக்கள் மத்தியில் புகுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இஸ்லாத்தில் உள்ளது சத்தியமா? ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க. மகானாகவே இருந்தாலும் இறை தூதராகவே இருந்தாலும் கூட அவருடைய சமாதிக்கு மேல கட்டடம் கட்டக்கூடாது, அங்கே வழிபாடு நடத்தக்கூடாது, அது இறைவனின் கோபத்தை தூண்டக்கூடிய செயல் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்படியே ஒவ்வொன்றாக மௌலிது ஓதலாமா கூடாதா, எது சத்தியம் எது அசத்தியம், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. குர்ஆன்ல என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். மௌலிது ஓத வேண்டும் என்று குர்ஆனில் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் நமக்கு என்ன சொன்னாங்க? லா துத்ருனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போல் என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க, எல்லை மீறி என்னை புகழாதீர்கள் என்றார். ஆனால் ரசூலுல்லாஹ்வை பற்றிய மௌலிது சுபஹான மௌலிதுகள்ல எத்தனை வரிகள் நபிகள் நாயகத்தை எல்லை மீறி புகழ்கிறது. ரசூலுல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று, ரசூலுல்லாஹ் தான் உலகத்தை எல்லாம் ரட்சிக்க கூடியவர் என்றும், நபிகள் நாயகத்திற்கு மறைவான ஞானம் உண்டு என்றும் பல்வேறு வகையில் இறைவனுக்கு மட்டும் உள்ள தனித்துவமான ஆற்றல்களை அல்லாஹ்வின் தூதருக்கு இருப்பதாக சொல்லி இணை வைக்கக்கூடிய வரிகளை சுமந்து மௌலிதுகள் இருக்கிறது. இது எப்படி ஓதலாம்? இது எப்படி சத்தியமா இருக்கும்? தாயத்தை பற்றி நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். இது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. அப்ப பள்ளிவாசல்ல ஒரு பேசிமாம் வந்து தாயத்து கட்டி விடுகிறார், மோதினார் தாயத்து கட்டி விடுகிறார் என்றால் இது இஸ்லாத்தில் உள்ளதா? ரசூலுல்லாஹ் சொன்னதை ரசூலுல்லாஹ் கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை இணை வைப்பு என்று அல்லாஹ்வின் தூதர் தடுத்திருக்கிறார்கள். இணை வைப்புன்னு ரசூலுல்லாஹ் தடுத்த ஒன்று எப்படி பள்ளிவாசலுக்கு வருகிறது? எப்படி பள்ளிவாசல் உள்ள இமாம் கட்டி விடுகிறார்? இமாம் இல்லாத நேரத்தில் மோதினார் கட்டி விடுகிறார், எப்படி அது? அப்ப இவைகள் எல்லாம் அசத்தியம். சத்தியம் அசத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அடிப்படை அல்லாஹ் ரசூல் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் நம்ம பின்பற்றணும். அதுதான் மார்க்கம். அல்லாஹ் ரசூல் சொல்லாத காலம் காலமாக நம்ம ஊர்ல நடைமுறையில் இருக்கிறது. பெரியார்கள் முன்னோர்கள் இமாம்கள்லாம் இதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியாத மார்க்கமா? அவர்களுக்கு தெரியாத மார்க்கம் இவர்களுக்கு தெரிந்து விட்டதா என்றெல்லாம் பேசக்கூடாது. குர்ஆன்ல இருக்கா? எந்த இமாம் சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய மகான் சொன்னாலும் சரி, குர்ஆன்ல இருந்தா சத்தியம், குர்ஆன்ல இல்லை என்றால் அது சத்தியம் இல்லை. நபிகள் நாயகம் சொன்னால் சத்தியம். நபிகள் நாயகம் அதனை மார்க்கத்தின் பெயரால் நமக்கு சொல்லித் தரவில்லையா? உலகத்தில் உள்ள அத்தனை பேர் சொன்னாலும் சரி அது சத்தியமாகாது, அது அசத்தியமாகத்தான் ஆகும். இதுதான் அடிப்படை. இப்ப இன்றைக்கு பாருங்க, முஸ்லிம்கள் மதுஹபுகளின் பெயரால் பிரிந்திருக்கிறாங்க. ஷாஃபி மதுஹபு, ஹனஃபி மதுஹபு, மாலிகி, ஹம்பலி என்று 4 மதுஹபுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். பள்ளிவாசல்ல போர்டே வைத்திருப்பார்கள். தொலை போனோம்னா பள்ளிவாசல்ல ஒரு போர்டு இருக்கும். நீங்கள் இந்த 4 மதுஹபுகளில் ஏதேனும் ஒரு மதுஹபை சார்ந்தவராக இருந்தால் தான் பள்ளிக்குள் தொழ அனுமதி, இல்லைன்னா பள்ளிவாசல்ல தொழ அனுமதி கிடையாது இப்படின்னு இருப்பாங்க. இன்றைக்கும் பல பள்ளிகள் அந்த போர்டு இருக்காது. மதுஹபுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? ஒரு முஸ்லீம் இந்த 4 மதுஹபுகள்ல ஏதேனும் ஒரு மதுஹபில் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுதா? இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? ஆனா முஸ்லிம்களுக்கு எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு முஸ்லிமா இருந்தா அவர் கண்டிப்பா இந்த 4 மதுஹபுகள ஒரு மதுஹப்ல இருக்கணும். ஒன்று அவர் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவராக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற அளவில் முஸ்லிம்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. மதுஹபுகள் எப்படி இந்த மார்க்கத்திற்குள்ளே வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வந்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் தாம் வாழ்ந்த காலத்திலே எடுத்து சொல்லிவிட்டார்கள். எது ஒன்றையும் அல்லாஹ்வின் தூதர் மறந்து செல்லவில்லை, சொல்லாமல் விட்டு வைக்கவில்லை. ஏன் ரசூலுல்லாஹ் உன்னை சொல்ல மறந்து விட்டார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் சொல்ல மறந்துட்டான் அர்த்தமாயிரும். ரசூலுல்லாஹ் என்ன தன்னுடைய கருத்தையா சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற அடிப்படையில் இறைவன் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஒன்றை சொல்லாமல் விட்டு விட்டார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்ல மறந்து விட்டார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் அதை சொல்லாம விட்டுட்டான், அல்லாஹ் அந்த கருத்தை சொல்ல மறந்து விட்டான் என்று பொருள். பாரதூரமான பொருள். அல்லாஹ் அந்த சிந்தனையிலிருந்து வழிகாட்டிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். இப்ப இந்த மதுஹப் விஷயத்துக்கு வாருங்கள். மதுஹபுகள் இஸ்லாத்தில் உள்ள ஒன்னா இருந்திருந்தா நபிகள் நாயகம் சொல்லியிருப்பாங்கல்ல,
எல்லாவற்றையும் சொன்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். இன்னைக்கு நவீன காலகட்டத்தில் எத்தனையோ பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வின் தூதர் அற்புதமான தீர்வை நமக்கு தந்திருக்கிறார்கள். அற்புதமான குற்றவியல் சட்டங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். திருடனை எப்படி நம்ம டீல் பண்ணணும் அதுக்குரிய சட்டத்தை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆட்சி அமைப்பது எப்படி, ஒரு நிர்வாகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும், ஒரு இஸ்லாமிய குடியரசு இருக்கும் என்று சொன்னால் மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், அது குறித்து பல்வேறு வழிகாட்டல்கள் அதில் இருக்கிறது. எல்லாத்தையும் சொன்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மதுஹபுகளை பத்தி நமக்கு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ்வோட மார்க்கம் முழுமை பெற்று விட்டதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே இஸ்லாம் பரிபூர்ணமாகி விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு முன்பே இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாத்தில் எந்த குறையும் இல்லை, எதுவும் சொல்லாமல் விடுபடவில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த இஸ்லாத்துல மதுஹபுகள் இருக்கா? இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ் 4 வகையா வகைப்படுத்தினாங்களா? ஷாஃபி மதுஹபு, ஹனஃபி மதுஹபு. நீ முஸ்லிமா இருந்தால் 4 மதுஹபுகள்ல ஏதாவது ஒரு மதுஹப்ல இருந்துக்கன்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்களா? இல்லையே. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் எந்த மதுஹபுகளும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒன்று திடீரென்று புதிதாக முளைத்து எப்படி அது இஸ்லாமாக மாறியது? சஹாபாக்கள்லாம் எந்த மதுஹபு? இப்ப இன்னைக்கு உள்ள முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க? 4 மதுஹபுகள்ல ஏதாவது ஒரு மதுஹப்ல இருந்தா தான் மறுமையில வெற்றி பெற முடியும், இல்லாட்டி மறுமையில வெற்றி பெற முடியாதுங்கிறாங்க. அப்படியா? சஹாபாக்கள்லாம் எந்த மதுஹபு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த மதுஹபு? ஷாஃபி மதுஹபா, ஹனஃபி மதுஹபா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த மதுஹபு? சஹாபாக்கள் இந்த 4 மதுஹபுகளும் இல்லதானே. அப்ப சஹாபாக்கள் மறுமையில வெற்றி பெற மாட்டார்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அடிப்படையில் வாழ்ந்த சஹாபாக்கள் மறுமையில வெற்றி பெற இயலாதா? எவ்வளவு பாரதூரமான கருத்தை இஸ்லாத்தின் அடிப்படை என்பது போல் மக்களுக்கு சொல்லிவிட்டார்கள். ஒரு வழிகட்ட சிந்தனையை மக்கள் மத்தியில் புகுத்தி விட்டார்கள். முஸ்லிம்னா நீ மதுஹப்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ங்கறாங்க. மதுஹப்ல இல்லையா உன்னுடைய தொழுகை செல்லாது, பள்ளிவாசலுக்குள்ள நீ வரக்கூடாது, நீ இறந்து விட்டால் உன்னுடைய உடலை நாங்கள் பள்ளியில் அடக்கம் செய்ய விட மாட்டோம் என்றெல்லாம் பலவாறாக மக்கள் மத்தியில் சொல்லி இந்த மதுஹப் என்கிற இஸ்லாத்தில் இல்லாத வழிகட்ட சிந்தனையை மக்கள் மத்தியில் புகுத்திருக்கிறார்கள். மார்க்கத்தை கற்று அறிந்த ஆலிம்கள் கூட இதை பற்றி வாய் திறந்து பேச மறுக்கிறார்கள். இந்த வழிகட்டை அவர்களே பிரச்சாரம் செய்து மேலும் மேலும் இந்த வழிகட்டை மக்கள் மத்தியில் பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கேட்டா என்ன சொல்வாங்க? மதுஹப்புகள்லாம் புதுசு இல்லை, இதுல உள்ள சட்டங்கள் மதுஹப்புகளின் பேரால் என்னென்ன சட்டங்களை நாங்க சொல்றோமோ எல்லாமே அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான், குர்ஆன்ல உள்ளதுதான், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து நமக்கு சொல்லி தந்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதான் மதுஹப்புகள் இருக்குங்கிறாங்க. உண்மை அப்படியா? மதுஹப் நூல்களை பாருங்க. மதுஹப் நூல்கள் இவர்கள் எந்த மதுஹப் நூல்களை வைத்துக் கொண்டு சட்டம் சொல்கிறார்களோ அந்த மதுஹப் நூல்களை பார்த்தோம் என்று சொன்னால் அறிவுக்கு பொருந்தாத குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத பல்வேறு கருத்துக்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இமாம்கள் சொல்லல. ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ளணும். இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த மதுஹப்புகளுக்கும் யாருடைய பேரில் மதுஹப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த இமாம்களுக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. ஷாஃபி மதுஹபிற்கும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அபூ ஹனீஃபா அவர்களுக்கும் ஹனஃபி மதுஹபிற்கும் சம்பந்தம் இல்லை. என்ன காரணம்? 4 இமாம்களுமே மதிக்கத்தக்க 4 இமாம்களும் மக்களுக்கு சொன்ன கருத்து என்ன தெரியுமா? தங்களை பின்பற்றுமாறு மக்களுக்கு சொல்லவே இல்லை. என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் சொல்றதுதான் சத்தியம், நான் சொல்வதுதான் மார்க்கம், அதை நீங்க கண்மூடி பின்பற்ற வேண்டும் என்று எந்த இமாமாவது சொன்னாங்களா? அத்தனை இமாம்களும் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? இமாம் ஷாஃபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. ஆதாரபூர்வமான ஹதீஸ் நபிமொழி என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்னுடைய மதுஹப் என்றார்கள். ஹதீஸ் சொல்றது கேட்டு நடப்பா, ரசூலுல்லாஹ் சொன்னதை ஃபாலோ பண்ணு, நபிகள் நாயகம் சொன்னது எதுவோ அதுதான் என்னுடைய மதுஹப் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹனீஃபா அவர்கள் சொன்னார்கள், அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள். அத்தனை இமாம்களும் 4 இமாம்களும் மிக தெளிவாக மக்கள் மத்தியில் சொன்ன கருத்து எங்க பின்பற்றாதீங்க, ஹதீஸ் என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ணுங்க. ஹதீஸுக்கு மாத்தமா நாங்கள் எதையும் சொல்லி இருந்தால் உத்துருக்கு கௌலி, என்னுடைய சொல்லை விட்டு விடுங்கள், நான் சொன்னது எடுக்காத. ஹதீஸ்ல என்ன இருக்கும்,
ரசூல்லா சொன்னதாக என்ன இருக்கிறதோ அதை பின்பற்றுங்கள். இதுதான் இமாம்கள் சொன்னது. இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் மக்கள் மத்தியில் எதை பிரச்சாரம் செய்கிறதோ இதைத்தான் 4 இமாம்களும் பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களுடைய காலகட்டங்களில் சத்தியத்தை சொன்னார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வஹ்யை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். வஹ்யை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், தங்களை பின்பற்றுமாறு அவர்கள் சொல்லவில்லை. அப்ப மதுஹபுகளுக்கும் இமாம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இமாம்களின் பேர்ல இவங்க மதுஹபுகள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த மதுஹப்ல கிறுக்குத்தனமா பல சட்டங்களை எழுதி வைத்துக் கொண்டு குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத பல்வேறு சட்டங்களை இவர்களாக எழுதி வைத்து விட்டு இமாம்கள் மேல பழியை தூக்கி போடுறாங்க. ஒன்னொழி பாருங்க, ஒரு பள்ளிவாசல் இமாம் இருக்கிறார்ல, ஒரு பள்ளிவாசல்ல யார் இமாமா இருக்கணும், யாரு மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிக்க வேண்டும், இது குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கும். ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா ரசூல்லாவுடைய வழிகாட்டல் ரொம்ப தெளிவா இருக்கும். என்ன வழிகாட்டல ரசூல்லா சொன்னாங்க? குர்ஆன்ல இருந்து அதிகமா யார் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்களோ அவரு இமாமா தொழுவிக்கட்டும். 10 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தருக்கு 10 சூரா மனப்பாடமா இருக்கும், இன்னொருத்தருக்கு 5 சூரா தான் தெரியும், இன்னொருத்தருக்கு 3 சூரா தான் தெரியும். இப்ப இமாமா நிற்பதற்கு தகுதி வாய்ந்தவர் யார்? 10 சூரா அதிகமா யார் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரோ அவர் தான் தொழுவிக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். குர்ஆன்ல அனைவரும் சமமா இருந்தா ஹதீஸ்களை யார் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தொழுவிக்க வேண்டும். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்கிறது. மதுஹப்ல எடுத்து தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க? இவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய இமாம்களின் பெயரால் எழுதி வைத்திருக்கக்கூடிய மதுஹப்கள்ல பள்ளிவாசல்ல தொழுவிக்கிற இமாம் எப்படி இருக்கணும்னா இந்த டாபிக்கை பத்தியே பேசல. குர்ஆன் தெரியணும், ஹதீஸ் இதெல்லாம் இல்லை. இமாமுடைய தலை பெரிதாக இருக்க வேண்டும். என்ன இமாம் தலை எங்க போய் ஸ்கேன் பண்றது? தலை பெருசா இருக்கணுமா? தலை பெருசா இருந்தா மூளை பெருசா இருக்கும் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. தலை பெருசா இருந்தா மூளை பெருசா இருக்கும் போல. அதனால தலை பெரிதாக இருந்தால் தான் தொலை வைக்க வேண்டும், அவர் தான் இமாமாக நிற்பதற்கு தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு எங்க இருக்கு? மதுஹப் நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது. இது மதுஹப்ல உள்ளது எல்லாமே இஸ்லாம்னு சொன்னா இப்படி குர்ஆன்ல இருக்கா? தலை பெரிதாக உள்ள நபர் தான் தொழுவிக்க வேண்டும்னு குர்ஆன்ல இருக்கா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? மதுஹப்ல எழுதி வச்சிருக்காங்க. தலை பெரிதாக இருக்கணும், இது மட்டும் எழுதி வைக்கல. சும்மல் ஹஸனு ஸௌஜத்தன், இமாமுடைய மனைவி அழகாக இருக்க வேண்டும். பாருங்க எதை எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, இமாமுடைய மனைவி அழகா இருக்கணுமா? அப்ப உங்க பள்ளிவாசல் எல்லாம் இதை செக் பண்ணி தான் சேர்த்திருக்கிறீங்களா? இமாம் எல்லாம் கூப்பிட்டு அப்படியே ஒரு டேப் வச்சு தலையை சுத்தி அளவு எடுக்கிறது. 10 பேர் வந்தாங்கன்னா யார் தலை பெருசா இருக்குன்னு பார்த்து டிக், நீங்க தான்ப்பா இமாம். ஏன் உங்க தலை தான் வந்தவருடைய தலையை விட ஒரு 5 சென்டிமீட்டர் கூடுதலா இருக்கு, 3 சென்டிமீட்டர் கூட இருக்கு, நீங்க தான் இமாம். அப்படிதான் முடிவு செய்யப்பட்டிருக்கா? மனைவி அழகா இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறீங்களே, மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாம அதையெல்லாம் பார்த்து செக் பண்ணி தான் இமாமா சேர்த்து வச்சிருக்காங்களா? அப்ப இவர்களை கடைபிடிப்பது கிடையாது, மதுஹப்ங்கிற பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. இதுல இருந்து விளங்குதா மதுஹப்புக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? ஒரு இமாமா நிற்பதற்கு யார் தகுதினா தலை பெருசா இருக்கணும்ங்கறாங்க, இமாமுடைய பொண்டாட்டி அழகா இருக்கணும்ங்கறாங்க. இதிலிருந்து இவர்கள் எப்படி மார்க்கத்தை மதுஹப்புகள் எழுதி வைத்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா? இப்படி ஒவ்வொன்றிலையும் இமாம தேர்வு செய்யறதுல மட்டும் இல்லை, இதே மதுஹப்ல எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள்? பல்லு தேய்க்கிறத பத்தி எழுதுவாங்க. பல்லு தேய்க்கிறதா இருந்தா எப்படி தேய்க்கணும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் பல் துலக்குவதை வலியுறுத்தினார்கள். தூய்மை அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு வலியுறுத்தினாங்க. லவ்லா நஷுக்கலா உம்மத்தி ல அமர்துஹும் பிசிவாக்கி இந்த குல்லி ஸலா, சிரமம் என்று கருதி இருக்காவிட்டால் ஒவ்வொரு முறை ஒழு செய்யும் போதும் பல் துலக்குவதை நான் கட்டாயமாக்கி இருப்பேன். கட்டாயம்னு சொல்லல, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பல் துலக்குவதை அல்லாஹ்வின் தூதர் அதிகமா வலியுறுத்துறாங்க. இப்படி சொல்லிட்டா முடிஞ்சு, ஹதீஸ்ல என்ன இருக்கோ அதை சொல்லிட்டா முடிந்து விட்டது. இவங்க மதுஹப் நூல்ல எழுதுறாங்க, இவங்க சிந்தனை எழுதுறது தானே. பல் துலக்குவதை பத்தி பக்கம் பக்கமா எழுதுறது என்ன? பல் துலக்குவதை பொறுத்தவரை அதை நீல வாட்டில் தேய்க்க கூடாது, இப்படி தேய்க்க கூடாதாம், அகல வாக்கில் தான் தேய்க்க வேண்டும். ஏன்பா? நீல வாக்கில் தேய்த்தால் கல்லீரல் பெருத்து விடும். கல்லீரல் எங்க இருக்கு, பல்லு எங்க இருக்கு? பல்ல இப்படி தேய்ச்சா கல்லீரல் ஏன் பெருத்து போகுது? கல்லீரல் பெருத்து விடும். குறுக்கு வாட்டில் தேய்க்க கூடாது, அவ்வாறு தேய்த்தால் கண் பார்வை இல்லாமல் போய்விடும். என்னென்ன சிந்தனைக்கு தோன்றுகிறதோ அதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை எழுதி வைத்திருப்பார்கள். ஆனால் இது சரியா? தொழுகையை பத்தி எழுதி வைத்திருக்கிறார்கள். தொழுகையில எல்லா பள்ளியிலையும் எப்படி நம்ம தக்பீர் சொல்றோம்? தொழுகை துவக்கிறோம்ல, அல்லாஹு அக்பர் இப்படிதானே சொல்றோம். ஆனா அவங்க எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லத்துக்கு பதிலா அர் ரஹ்மானு அக்பர் என்றும் சொல்லலாம், தப்பில்லை. அப்ப பள்ளிவாசல் அப்படி தொழுது காட்டுங்க. இஷா தொழுகையில் எப்படி தொழுகணும்? அர் ரஹ்மானு அக்பர்,
இமாம் நீ அப்படி அப்படி சொல்லிட்டாருன்னா சரியாது? மார்க்கத்தில் இருக்கா, குர்ஆன்ல இருக்கா, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா? இது மட்டும் இல்லை, சலாம் கொடுக்கிறதா இருந்தா, தொழுகையில சலாம் கொடுக்கிறோம்ல, சலாம் கொடுப்பதற்கு பதிலா தொழுகையை முடிக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றோம்ல, அப்படி சொல்லித்தான் தொழுகை முடிக்கணுங்கிற அவசியம் இல்லையா. அத்தியாயத்தில் ஓதி முடிச்சிடணும். சலாம் கொடுக்கிறது மட்டும்தான் பெண்டிங். அந்த நிலையில பக்கத்து உள்ளவட்ட பேசினாலும் தொழுகை கூடும். எல்லாம் ஓதி முடிச்சோமா, பக்கத்தில் அப்துல்லா எப்படி இருக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு, தொழுகை கூடிருமா. இந்த பக்கம் அப்துல் ரஹ்மான் இருக்கிறாரு, அப்துல் ரஹ்மான் பாய் நல்லா இருக்கீங்களா, பார்த்து ஒரு வாரம் ஆச்சே, எப்போ, சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால அத்தியாயத்தில் ஓதிடணும். அத்தியாயத்து ஓதி முடித்ததற்கு பிறகு சலாம் சொல்வது மட்டும் பெண்டிங்கில் இருக்கும் பொழுது பேசலாம், பேசி தொழுகையை முடித்துக் கொள்ளலாம். வெடிப்பு சிரிப்பு சிரித்து தொழுகையை முடித்துக் கொள்ளலாம். சத்தமிட்டு சிரிக்கிறது, எல்லாத்தையும் ஓதிட்டு சிரிச்சோம்னா தொழுகை கூடுமா, அப்படி தொழுகையை முடித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் பக்கத்து உள்ளவற்றை நலம் விசாரிக்கலாம். இதெல்லாம் விட கூத்து தொழுகையில இவர்கள் எந்த அளவிற்கு கேலி கூத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் இல்லை. பேசி தொழுகை முடிக்கலாம், சிரித்தும் தொழுகை முடிக்கலாம், வேண்டுமென்றே காற்றை பிரித்தும் தொழுகை முடிக்கலாம். சலாம் கொடுக்கிறதுக்கு பதிலா வேகமா வேணும்னே காற்று பிரிக்கலாமா, காற்றை பிரித்து விட்டு தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பிடலாமா. இது வணக்க வழிபாட்டில் விளையாடுறது இல்லையா. இதை தாங்க மதுஹப்னு சொல்றாங்க. மதுஹப் என்பது வேறொன்றும் இல்லை, அறிவுக்கு பொருந்தாத குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத கிறுக்குத்தனமான சட்டங்களை எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு அதை மதுஹப் என்கிறார்கள். அந்த மதுஹபை நாம் பின்பற்ற வேண்டும் என்கிறார்கள். எப்படி பின்பற்றுவது? இந்த மதுஹப்ல நம்ம இருக்க இயலுமா? ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா? திருட்டை பற்றி சொல்கிறார்கள். திருட்டை பற்றி இஸ்லாம் எவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறது. திருடினா கையை வெட்ட வேண்டும் என்கிற அளவுக்கு சொல்கிறது. ஆனால் மதுஹப்ல பாத்தீங்கன்னா தந்திரமாக திருடுவதற்கு வழியெல்லாம் சொல்லப்படும். எப்படி? இப்ப திருடுங்கிறது என்ன? வீட்டுக்குள்ள போய் ஒரு பொருளை எடுத்துட்டு வெளியே ஓடிட்டானா திருட்டு, அப்படித்தானே? இப்ப மதுஹப்ல சொல்றாங்க, 2 பேர் போகணும், 2 பேர் போறாங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தர், வெளியே ஒருத்தர். வீட்டுக்குள்ள ஒரு ஓட்டையை போட்டாச்சு, சுவத்துல ஓட்டையை போட்டு உள்ளே இருப்பவர் பொருளை எடுத்து சுவற்றில் வைக்கிறார். வெளியே இருக்கிறவர் அந்த சுவத்தின் மேல் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து வெளியே செல்கிறார். இப்படி திருட்டு நடைபெறுமையானால் இருவருக்கும் தண்டனை இல்லை அப்படிங்கிறாங்க. 2 பேருமே தண்டிக்க கூடாது. என்னப்பா இது புது சட்டமா இருக்கு, ஏன் தண்டிக்க? 2 பேரும் பிளான் பண்ணி திருடி இருக்கிறாங்க, ஆனா தண்டிக்க கூடாது. ஏன் தண்டிக்க கூடாது? உள்ளே போனவர் வெறுங்கையோடு போனார், வெறுங்கையோடு வந்தார். எவ்வளவு பெரிய லாஜிக். உள்ள போனவர் வெறுங்கையோடு போனாராம், பொருள் எடுத்து வீட்டு சுவர் மேல வச்சாராம், வெறுங்கையோடு திரும்பி வந்துட்டாராம். அப்ப உள்ள போனவர் பொருளை எடுத்துக்கிட்டு வரவில்லை, ஆகவே அவரும் திருடவில்லை. சரி, வெளியே நிக்கிறவன் பொருளை எடுத்தானப்பா, அவர் சுவற்றின் மேல் உள்ள பொருளை தான் எடுத்தார், வீட்டிற்குள்ளே செல்லவே இல்லை. அவர் எங்க வீட்டுக்குள்ள போனாரு? வீட்டுக்குள்ள போய் அந்த பொருளை எடுத்தார் இல்லையே, வீட்டுக்கு வெளியே பொருள் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இது திருட்டில் சேராது, ஆகவே இருவருக்கும் தண்டனை இல்லை. இப்படி மதுஹப்ல எழுதி வச்சிருக்காங்க. நீங்க தானே பள்ளிவாசல்ல போர்டு மாட்டி வச்சிருக்கீங்க, 4 மதுஹப்ல ஒரு மதுஹப்ல இருக்கணும், இருந்தா தான் பள்ளிவாசல்ல தொழுவதற்கு அனுமதிங்கிறீங்கல்ல. அப்ப இதை ஃபாலோ பண்ணி பள்ளிவாசல் முத்தவள்ளி வீடு எங்க இருக்குன்னு பார்க்கணும், ஒரு ஓட்டையை போடணும். 2 பேரா போய் ஓட்டையை போட்டு உள்ளவர் பொருள் எடுத்து சோத்து மேல வைக்கணும். வெளியே இருக்கிற இன்னொரு நபர் பொருள் எடுத்துட்டு போயிட்டோம்னா கேட்டா என்ன, நீங்க தான் பள்ளிவாசல்ல போர்டு வச்சீங்க, கண்டிப்பா 4 மதுஹப்ல ஒரு மதுஹப்ல இருக்கணும். நீ அப்ப அந்த மதுஹபின் படி திருடி இருக்கிறோம்னு சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா? தண்டனை இல்லைன்னு சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா? பள்ளிவாசல் இமாமுடைய வீட்டில் இப்படி ஒரு திருட்டு சம்பவம் நடைபெற்றால் ஏற்றுக்கொள்வார்களா? நடைமுறைக்கு சம்பந்தம் இல்லாத இன்னும் ஏராளமான அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் முட்டாள்தனமான சட்டங்களையும் எழுதி வைத்துக் கொண்டு அவற்றை மதுஹப் என்கிறார்கள். அந்த மதுஹப்ல நம்மள இருக்கணும்ங்கறாங்க. இந்த மதுஹப் எப்படி நம்மளை மறுமையில வெற்றி பெற செய்யும்? இந்த மதுஹப் எப்படி சத்தியமா இருக்கும்? அப்ப மதுஹபுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை, இமாம்களுக்கும் மதுஹபுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இமாம்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் இன்றைக்கு எந்தெந்த இமாம்களின் பேரால் அனாச்சாரங்களை அரங்கேற்றுகிறார்களோ அத்தனை அனாச்சாரங்களையும் இமாம்கள் கண்டித்திருக்கிறார்கள். ஜும்மாவில் இவர்கள் 2 பாங்கு சொல்கிறார்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் ஜும்மாவில் 1 பாங்கு தான் சொல்ல வேண்டும், அதுதான் நபி வழி என்று சொன்னார்கள். ஷாஃபி இமாமுடைய கருத்தையா நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? ஷாஃபி மதுஹப் என்று சொல்லிக் கொண்டு ஜும்மாவில் 2 பாங்கு சொல்கிறீர்களே, அதுவே உங்கள் மதுஹபுக்கு எதிரானது. இப்படி மதுஹபுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று நூற்றுக்கணக்கான விஷயங்களை பட்டியல் போட முடியும். அப்ப இங்க புரிந்து கொள்ள வேண்டியது, நாம பின்பற்ற வேண்டியது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வஹி, இறை செய்தியைத்தான். அல்லாஹ் என்ன சொன்னார், நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள், அதுதான் சத்தியம், அதைத்தான் பின்பற்ற வேண்டுமே ஒழிய மதுஹபுகளுக்கும்
இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இதை நாம புரிந்து கொள்ளணும். அடுத்து நம் சமூகத்தில் இந்த மதுஹபுகளுக்கு ஓரளவுக்கு அந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் கணிசமான அளவுல மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை இந்த தப்லீக் ஜமாத்துங்கிற ஒரு அம்சம், ஒரு விஷயம். தப்லீக் ஜமாத் ஈரோடு, திண்டுக்கல், நம்ம மாவட்டம் இந்த பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் இது கணிசமா இருக்கும். தப்லீக் ஜமாத்தை பற்றியும் நாம தெரிந்து கொள்ளணும். இவர்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் சத்தியத்தை சொல்கிறோம் என்பதாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வார்கள். உண்மையில் இவர்கள் சத்தியத்தை சொல்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த தப்லீக் ஜமாத்தை பொறுத்தவரையும் என்ன செய்வார்கள், இவருடைய கோர் அஜெண்டா என்ன? இவங்களுக்கு நம்ம சமுதாயத்தில் வச்சிருக்கிற பேரே அல்லா போலீஸ். இவங்க பேரை என்ன? ஏன் தெரு தெருவா போய் ஆள் பிடிக்கிறது? தொழுகை முடிஞ்ச உடனே தெருக்குள்ள நுழைவாங்க. தெருவினுடைய முதல் வீட்டில் தான் என்ட்ரி ஆயிருப்பாங்க. கடைசி வீட்டில் உள்ள ஒரு நபர்களுக்கு செய்தி பேர், உள்ளுக்குள்ள வந்துட்டாங்கப்பா, அல்லா போலீஸ் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருச்சு, குரூப்பா 4 பேர் நிற்கிறாங்க, பிடிச்சி கொத்தா பிடிச்சி பள்ளிவாசல் கூட்டு போயிடுவாங்க, இப்படிங்கிற செய்தி போயிடும். ஒரு நபரை பிடித்தா அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்க? நல்ல விஷயத்தை தான் சொல்லுவாங்க. பள்ளிவாசலுக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்க, ஏன் நீங்க திக்ர் செய்ய மாட்டேங்க, திக்ர் செய்யறதுக்கு வாங்க, இன்னும் ஒரு படி மேலே போய் கவலைப்படுவோம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் கவலைப்படுவோம் வாங்க. அவன் அப்பவே கவலை வந்துடும். நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நம்மையும் தேவையில்லாமல் கவலைப்படணும், மெனக்கட்டு கவலைப்படணும்னே கூப்பிடுறாங்களே, சரி போய் கவலைப்பட்டு தான் பாப்பமேன்னு வந்துடுவான். பள்ளிவாசலில் கூட்டு போய், அதுக்கு பேர் கஸ்து. இந்த 4 பேரா ஆளை பிடிச்சி பள்ளிவாசல் கூட்டு போடுறாங்கல்ல, இதுக்கு பேர் கஸ்து. பள்ளிவாசலுக்குள்ள வச்சு ஒருத்தர் பயான் பண்ணுவார். அமீரே ஷாப் இப்போது பயான் செய்வார், ஒருத்தர் அறிவிப்பு செய்வார். உடனே அமீர் பயான் பண்ணுவார். பயான் பண்ணி முடிச்சிருவாரா, இப்போ மறுபடியும் இன்னொருத்தர் எழுந்திருப்பார். எழுந்து சொல்லுங்க, இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் ஜமாத்து போகிறோம், 1 வருஷம் ஜமாத்து பேர் கொடுங்கங்குவார். அடப்பாவியில் 5 நிமிஷம் கவலைப்பட வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நம்மளும் நம்பி போனோம். இப்போ பள்ளிவாசலுக்குள்ளே வச்சுக்கிட்டு கேட்டையெல்லாம் போட்டிட்டு 1 வருஷம் ஜமாத்துங்கிறாங்க. 1 வருஷம் நம்மளை நாடு கடத்திடுவாங்க போல இருக்கு. இந்த கூட்டத்திலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்களை யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆட்களில் 1 வருஷத்துக்கு உண்மையிலே பேர் கொடுப்பாங்க. உண்மையிலேயே அவங்க கை காசை போட்டு செலவு பண்ணி தான் போகிறாங்க. முதல்ல இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட உள்ள மார்க்கத்திற்கு எதிரான விஷயங்களையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். என்ன செய்வார்கள்? 1 வருஷத்துக்கு முதல் பேரை கொடுப்பாங்க. 1 வருஷம் முடிஞ்சிருச்சா, அடுத்து அதுலேருந்து குறைச்சி 6 மாதத்துக்கு ஜமாத்து போகிறோம், பேர் கொடுங்க. இப்போவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், 6 மாதமா விடமாட்டாங்க போல இருக்கு, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 6 மாதம் அது குறைஞ்சி 40 நாள், ஒரு சில்லா 40 நாள் ஜமாத்து போகிறோம், பேர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் சில பேர் பேர் கொடுத்துருப்பாங்க. 3 நாள் ஜமாத்து போகிறோம், பேர் கொடுங்கங்குவாங்க. கடைசியில் 1 நாள் ஜமாத்து, பேர் கொடுங்கங்குவாங்க. பாப்பார் பேரை கொடுக்காட்டி கதவை திறக்க மாட்டாங்க போல இருக்கு, பூட்டின கதவு பூட்டினபடி இருக்கு. சரிப்பா நான் 1 நாள் ஜமாத்து வர்றேன், என் பேரை எழுதிக்கங்க, முதல்ல கேட்ட தொடங்க நான் வெளியே போறேன்றாரு. அப்ப இப்படியாக தெருக்களில் நுழைந்து தொழுகை இல்லாத நபர்களை எல்லாம் தொழுகையின்பால் அழைக்கக்கூடிய பணியை செய்கிறார்கள். நல்ல விஷயம்தான். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாத நபர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனை எடுத்து சொல்கிறார்கள், திக்ர் செய்யணும் என்கிறார்கள். அது நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த நல்லவற்றை மட்டும் பார்த்து நாம் முடிவு செய்ய முடியாது. ஒரு விஷயம் சத்தியமா இல்லையா என்பதற்கு வெறும் தோற்றம் அளவுகோலா இருக்க முடியாது. தோற்றத்தை வைத்து அல்லாஹ் சத்தியத்தை முடிவு செய்யவே இல்லை. ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொன்னாங்க? இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்மாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை, அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரங்களை பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அம்மாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். உங்க நியத் என்னங்கிறது அல்லாஹ் பார்க்கிறான், உங்க அமல் என்ன, உங்களுடைய செயல்பாடு என்ன என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப தோற்றத்தை பார்த்து அல்லாஹ் ஏமாந்து போக மாட்டான். தோற்றத்தை வைத்து இதுதான் சத்தியம் என்பதை முடிவு செய்ய முடியாது. ஒருத்தர் நீண்ட ஜுப்பா போட்டிருக்கிறார், தலையில தொப்பி வச்சிருக்கிறார், பெரிய தாடி வச்சிருக்கிறார், இவற்றை மாத்திரம் வைத்துக் கொண்டு சத்தியம் முடிவு பண்ணிட முடியுமா? தாடி என்பது மார்க்கத்தில் உள்ளது. அது அல்லாம வெறுமனே இந்த தோற்றத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு இவர் தான் சத்தியத்தில் இருக்கிறார் முடிவு செய்ய முடியுமா? அப்படி முடிவு செய்ய இயலாது. அப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய அளவுகள் என்ன? இந்த தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை செலவு பண்ணி தெரு தெருவாக அலைந்தாலும், பல்வேறு பகுதிகளுக்கு 40 நாள் ஜமாத்து, 1 மாச ஜமாத்து என்று சென்றாலும் அவரிடத்தில் மார்க்க ரீதியாக பல வழிகட்ட கொலைகள் அவரிடத்தில் இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, அது ஓகே. ஆனால் பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு சொல்லி இவ்வளவு நேரங்களை இவ்வளவு நாட்களை செலவு பண்ணி ஒருத்தர் 40 நாள் ஜமாத்துக்கு போறான், 40 நாள் ஜமாத்து முடிச்சுட்டு வர்றான். அவன் அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றியான சிந்தனை அதிக அளவில் அவனுடைய உள்ளத்தில் பதிந்திருக்குமா என்றால் நிச்சயம் பதிந்திருக்காது. அப்ப 40 நாள்ல அந்த ஜமாத்தில் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? பெரியார்களின் கதைகளை சொல்லிக் கொடுப்பார்கள்.
அந்த பெரியார் எப்படி செயல்பட்டார், இந்த பெரியார் எப்படி செயல்பட்டார், இதைத்தான் சொல்வார்கள். சமூகத்தில் உள்ள தீமைகளை பற்றி பேச மாட்டார்கள், இணை வைப்பை பற்றி பேச மாட்டார்கள். இத்தனைக்கும் அந்த ஜமாத்தை, தப்லீக் ஜமாத்தை உருவாக்கியவர்கள், அந்த அமைப்பை உருவாக்கிய இமாம்களை சார்ந்தவர்கள் எல்லாம் தர்கா வழிபாட்டுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள். தர்கா கூடாது